ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. وقال النبي صلى الله عليه وسلم: ذاك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان، وهو ترفع فيه الأعمال إلى رب العالمين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரிடும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அமல்களின்பால் ஆர்வம் கொள்வதற்காக வழிகாட்டிய பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதம் விலகி பெற்று ஷாபானுடைய மாதம் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபானுடைய மாதத்தை குறிப்பிடுகிற பொழுது, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக வழங்கிய மாதம் புனிதமான ஷாபானுடைய மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக ஒரு மாதம் நோன்பிருந்து இபாதத்துகளில் கழித்தது ரமலானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்திலும் முழுமையாக நோன்பு நோற்றதில்லை. அதிகபட்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தது ஷாபானுடைய மாதத்தில். ரமலானை கண்ணியப்படுத்துவதற்காக விடுபட்டு போன நோன்புகளை கலா செய்வதற்காக, கலா செய்கிற தன்னுடைய மனைவிமார்களோடு ஒத்துழைப்பு செய்வதற்காக என்று இந்த ஷாபானுடைய மாதத்தை ரமலானை மையப்படுத்தி நோன்பின் வழியாக அதிகபட்ச நோன்புகளை ஷாபானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எப்பொழுதும் நோன்பு வைக்கிறீர்கள், மற்றெல்லா மாதங்களை விட ஷாபானுடைய மாதத்தில் அதிகபட்சமாக நோன்பு வைப்பதின் காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒரு காரணம் இருக்கிறது. கடந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வினால்
கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்ற காரணத்தினால் மக்கள் அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அடுத்து வருகிற ரமலான் அது பரவான நோன்பு என்ற காரணத்தினால் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த இரண்டிற்கும் இடையில் மக்கள் கவனம் இல்லாமல் இருக்கிற மாதம் ஷாபான். இந்த கவனத்தை ஊட்டுவதற்காக நான் அதிகபட்சமாக ஷாபானில் நோன்பு வைக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது ஒரு காரணத்தை சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிற மாதம் ஷாபான் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய நேரத்திலேயும் அஸருடைய நேரத்திலேயும் கொஞ்சம் அதிகபட்சம் திக்ர் தஸ்பீஹாத்துகளில் ஈடுபட்டு நாம் துஆ செய்கிறோம். அந்த வழமையை அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்தார்கள். காரணம், பகல் பொழுதில் ஒரு அடியான் செய்த அமல்கள் அனைத்தும் இந்த அஸருக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. பகலுடைய வானவர்கள் தங்களுடைய பணிகளை முடித்துக் கொண்டு புறப்பட்டு செல்லுகிறார்கள். அல்லாஹ் கேட்பான், அடியார்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? யா அல்லாஹ், உன்னை தொழுபவர்களாக, உன்னை திக்ர் செய்பவர்களாக, உன்னிடத்தில் துஆ செய்பவர்களாக விட்டு வந்தோம். இது பகலுடைய மலக்குமார்கள் தங்களுடைய பணியை குறித்து அல்லாஹ்விடத்திலே தகவல் தெரிவிப்பார்கள். மகரிபுடைய நேரத்தில் இரவுடைய மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். ஃபஜ்ர் முடித்த பிறகு அடியார்களுடைய அமல்களோடு அல்லாஹ்விடத்தில் செல்லுகிறார்கள். அல்லாஹ் கேட்பார், என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? மலக்குமார்கள் சொல்லுவார்கள், தொழுதவர்களாக, திக்ர் செய்தவர்களாக, துஆ செய்தவர்களாக, குர்ஆன் ஓதியவர்களாக. இந்த இரண்டு நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள். மாணவர்கள் தங்கள் பணிக்கு வருவதும் பணி முடிந்து செல்லுகிற அந்த ஷிஃப்டிங் நேரம். எனவே அந்த நேரத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். உங்களை குறித்து நல்ல செய்திகளை அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் பதிவு செய்வார்கள். நம்முடைய தினசரி அமல்கள், பகலுடைய அமல் மாலை நேரத்திலும், இரவு நேரத்தினுடைய அமல்கள் அதிகாலை பொழுதிலும் தினம் தினம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, வியாழக்கிழமை நோன்பு வைங்க, திங்கட்கிழமை நோன்பு வைங்க. காரணம், இந்த இரண்டு நாட்களில் வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதுபோல ஒரு அடியானுடைய ஆண்டு அமல்கள், ஒரு ஆண்டினுடைய அமல்கள் புனிதமான இந்த ஷாபான் மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஓ வஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாஹிம். என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிற பொழுது நான் நோன்பாளி என்ற பெயரோடு என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதனாலதான் ஷாபானுடைய மாதத்தில் ரமதானுக்கு அடுத்ததாக அதிகபட்சமாக நோன்பின் வழியே இபாதத்துகளை செய்வதற்கான வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். மோமின்களே, பிறந்திருக்கிற ஷாபான் எண்ணி முடிப்பதற்குள் ஒரு வாரத்தை போல் அது கடந்து போய்விடும். என்ன அமல் செய்வோம் என்ற திட்டமிடல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறைந்தபட்சம் நோன்பு வைப்பது, சதகா செய்வது, குர்ஆனை ஓதிக்கொள்வது, அறப்பணிகளை செய்வது, குடும்பத்திற்காக உழைப்பது, ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தில் இந்த மாதத்தை கழிக்க வேண்டும் என்ற திட்டமிடல் ஷாபான் தருகிற பரிசு. அல்லாஹ்வுடைய ரசூல் கவலையோடு சொல்வார்கள், மக்கள் கவனம் இல்லாமல் கழிக்கிற மாதம் ஷாபான் என்று சொல்வார்கள். அந்த கவனத்தை ஊட்டுவதற்காக வேண்டிய பெருமானார் செய்து காண்பித்தார்கள். அதிகபட்சமாக நான் நோன்பு வைக்கிறேன். மாத்திரமல்ல, ஒரு அடியானுடைய ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட் இந்த மாதத்தினுடைய பகுதியிலே நிஸ்பு ஷாபானில் தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய விதிகள் மாற்றப்படலாம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருங்கள். நல்ல விதிகளை ஏற்படுத்தி கொடு. எவ்வளவு மூட நம்பிக்கையில இந்த சமூகம் மூழ்கி போயிருக்கு சொன்னா, புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு அன்று இந்த சிந்தனையை பதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த வருஷமெல்லாம் நல்லா இருக்கணும். அது மற்ற சமூகத்தினுடைய தேட்டம், அது சைத்தானுடைய சூழ்ச்சி. ஒரு மூமின் அதிகபட்சமாக அடுத்த ஆண்டு எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டுமானால் ஷாபானுடைய மாதத்திலே கவலைப்படணும். என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு என்னை பரிசீலனை செய்கிற ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆயுட்காலத்தை நீடித்து தர வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்ய வேண்டும், திடீர் மரணங்கள் வந்துவிடக்கூடாது, கொடூரமான நோய்கள் தாக்கிவிடக்கூடாது. இந்த திட்டங்களை எல்லாம் ஒரு மனிதன் கோரிக்கையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஷாபானுடைய மாதம். அதை விட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, பரிசை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கினான். ஷாபானுடைய மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையில் இந்த உம்மத்திற்காக பரிந்துரை செய்கிற ஷஃபாஅத் என்பதை தந்தார். மூமின்களே, இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த மாதம் நம்மிடத்துல வந்திருக்கிறது. முதல் ஜுமாவுடைய நாள் வாத விவாதங்கள், வீண் பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தவிர்த்து கொண்டு எனக்கான அமல்களை நான் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 குர்ஆன் ஓதிடுவேன், ஒரு 100 லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிடுவேன், ஒரு நோன்பு வைத்து விடுவேன், ஏதாவது ஒரு ஏழைக்கு ஏதோ ஒரு விதத்தில் தர்மம் செய்து விடுவேன். இப்படியான எண்ணங்களின் வழியே ஷாபானை கண்ணியப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். மக்கள் பெருவாரியாக ரஜபை கவனிக்கிறார்கள், ரமலானை கவனிக்கிறார்கள், கவனமற்று இருக்கிற மாதம் ஷாபான். அந்த கவனத்தை ஊட்டுவதற்காக நிறைய நோன்புகள் நான் வைக்கிறேன். என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம். நான் நோன்பாளியாக என் அமல் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மோமின்களே, மோமின்களே, 2 கடமைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று, படைத்தவனான அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை. அது ரொம்ப குறைவானது அல்லாஹ் கொடுத்திருக்கான், ரொம்ப குறைவாக தான் கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரத்திலே ஒரு 50 நிமிடங்கள் 5 நேரம் தொழுது. யாராவது ஒருவர் குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், முனாபிக்குகளுக்கு தொழுகை பெரும் பாரமாக இருக்கும். முனாபிக்குகளுக்கு சொல்லுங்க, தொழுகை பெரும் பாரமாக இருக்கும். நாம தான் மூமின்களாயிற்று. ஒரு மூமினுக்கு தொழுகையினுடைய நேரம் ஆர்வத்தை கொடுக்கும். தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. அதாவது எல்லோருக்குமே இந்த பொறுப்பின் மீது ஆசை இருக்கிறது. பொறுப்பின் மீது அந்த ஆசை இல்லாத யாருமே கிடையாது, இல்லையா? அந்த நாற்காலி சுகம், அந்த பதவி சுகம். சில பேர் அது கிடைக்கலைன்னா இறந்து போயிடுவான். அவ்வளவு சண்டை போட்டாலும் அந்த பொறுப்பை வாங்கிவிட வேண்டும். ஆனால் இஸ்லாம் தந்திருக்கிற நெறி என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒருவர் வந்து கேட்பார், இவ்வளவு பெரிய ஜனாதிபதியா இருக்கிறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் தரலாமே. இந்த காலத்துல இருந்திருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்களேன். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இஸ்லாமியராக ஒரு பொறுப்பு வகிப்பதற்கு அவர்கள் வைத்த முதன்மையான தகுதி என்ன கவனிக்கணும். உமர் நாயகம் அவரை பார்த்து கேட்டாங்க, குர்ஆன் ஓத தெரியுமா? இந்த கேள்வியை இன்னைக்கு தேதியில வச்சா எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும். பொறுப்புகளுக்கு ஆசைப்படுகிற கூடியவர்களுக்கு முதல் கேள்வி, ஏன்னா இதுல ஜீரோக்கள் தான் வந்து உட்காருது. உமர் நாயகம் கேட்கிறார்கள், நல்ல கவனிக்கணும் இந்த வரலாற்றை. குர்ஆன் ஓத தெரியுமா என்று கேட்கிறார்கள். அவர் தெரியாது, முதல்ல போய் ஓதி பழகிட்டு வாங்க. அவர் போனார், போனால் வரவே இல்லை, போனால் வரவே இல்லை. சில காலங்கள் கழித்து அவரை பார்த்த உமர் நாயகம் கேட்டாங்க, நீதான் அன்னைக்கு போஸ்டிங் கேட்ட? ஆமா ஆமா, உங்களிடம் வந்து நின்று குர்ஆன் ஓத தெரியுமான்னு கேட்டீங்க. எனக்கு வெட்கமானது. குர்ஆனை கற்றுக்கொள்ள நான் ஆரம்பித்தேன். அல்லாஹு அக்பர். அந்த குர்ஆனை நான் கற்க கற்க குர்ஆன் என்னை கட்டி போட்டு விட்டது. உமரும் வேண்டாம், உமருடைய பொறுப்பும் வேண்டாம், உமருடைய வீட்டு வாசலுக்கு ஏறவும் வேண்டாம். அந்த நிறைவை குர்ஆன் எனக்கு தந்தது என்று அந்த மனிதர் சாட்சி சொன்னார். மோமின்களே,
மோமின்களே, ஷாபானுடைய மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டதாக நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, ஷாபானுடைய அந்த 15ஆம் இரவில் குர்ஆனை நாம் இறக்கி தந்தோம். இந்த உம்மத்தில் பொறுப்பை விரும்பக்கூடியவர்கள் குர்ஆன் ஓத தெரியாதது குறித்து கவலைப்பட வேண்டும். எந்த பொறுப்பா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர்களிடம் சரியானது நடக்காது என்ற கணிப்பு உமர் நாயகத்தினர். அவங்கள்ட்ட நல்லதே நடக்காது. குர்ஆன் ஓத தெரிந்தவரை குர்ஆன் இயக்கும், அவ்வளவுதான். குர்ஆன் ஓத தெரிந்தவரை குர்ஆன் இயக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அமல்களையாவது செய்து ரமலானுடைய பெரும் பரிசுகளை பெறுவதற்கு ஒரு அடியான் ஷாபானுடைய மாதத்தில் திட்டமிட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவனுக்கான கடமைகளை ரொம்ப குறைவா வச்சிருக்கான், ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறான். முதல்ல அல்லாஹ் சொல்றது, என்னுடைய கடமையின் முதன்மை என்ன தெரியுமா? எதிலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு இணை வைத்து விடக்கூடாது. ஒரு மூமினுடைய அவன் மூமின் என்று சொல்வதற்கான முதல் தகுதியே எல்லாம் அல்லாஹ். அவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எல்லாம் என்ன? ஹலோ, எல்லாம் சுத்தமா சொல்லுங்க. என்ன யோசிச்சு சொல்ற மாதிரி இருக்கு? எல்லாம் இன்னும் சத்தமா வரணும். அல்லாஹ்தான் என்ன படைச்சான், அல்லாஹ்தான் ரிஸ்க் தர்றான், அல்லாஹ்தான் நடமாட வைக்கிறான், அல்லாஹ்தான் சோறு போடுறான், அல்லாஹ்தான் வாழ வைக்கிறான். இந்த ஈமானிய அழுத்தத்தில் கிஞ்சிற்றும் சந்தேகம் கூட வரக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழுத்தமா சொல்றான் பாருங்க. நான் என்ன வேணாலும் மன்னிச்சிடுறேன், மனிதன் தானே. அடியான் செய்கிற குற்றம் குறைகள் எதையும் நான் மன்னித்து விடுகிறேன். எனக்கு இணை கற்பிப்பதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அது சில நேரங்கள்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த ஈமான் வேற ஒரு பக்கத்துக்கு கூட்டிட்டு போகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அல்லாதவை நம்மை காப்பாற்றி விடும், காப்பாற்றி விடுவார்களோ இதை போடுறதை இப்ளீஸ் தான். அந்த இப்ளீஸ் எந்த ரூபத்துல வரும் சொன்னார்? கேன்சரா அப்படி ஒரு ஆள் இல்லை, அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துல திருப்பி விட்டுருவான். அல்லாஹ் அல்லாதவற்றை பயன்படுத்தி எப்படியாவது ஆரோக்கியம் பெற்றுவிட வேண்டும், சீக்கிரமா பணக்காரன் ஆகணும். மந்திரம் தந்திரம் மாந்திரிகம், அல்லாஹ் அக்பர். எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் வந்துவிடக் கூடாது. அவ்வளவு தெளிவா குர்ஆன் சொல்றது. பகிரங்கமான இணை வைத்தல் ஒன்று இருக்கு, மறைமுகமான இணை வைத்தல் ஒன்று இருக்குது, மிக ரகசியமான எண்ணத்தில் கூட அல்லாஹ் அல்லாதவற்றிற்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால் ஈமான் பறிபோய். அவர் செஞ்சிருவாருங்க, அல்லாஹ் தான் செய்வான். எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்குமே, அவர் படிச்சவரு, மாத்திரை கொடுப்பாரு, ஷிஃபாவை தருபவன் சொல்லுங்க. ஏன்னா அவரே அதான் சொல்றாரு, நான் படிச்சிருக்கேன், படிச்சபடி மாத்திரை கொடுக்கிறேன், அவன்கிட்ட கேளுங்கிறாரு. அந்த மருத்துவருக்கு இருக்கிற ஈமான் கூட நம்மிடத்தில் இல்லை. எப்படியாவது காப்பாத்திருங்க உங்களை, நான் அதுவா நினைக்கிறேன். ஈமானிய பலகீனத்தில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற வார்த்தைகள். ஏன் பணக்காரன் இருக்கிற ஏழை ஆகக்கூடாதா? ஏழை பணக்காரன் ஆகக்கூடாதா? இந்த வாழ்க்கை மாறி மாறி வந்து கொண்டிருக்குமே. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் பிரதானமானது தௌஹீத். ரெண்டாவது அஞ்சு நேரம் தொழுது, வருஷத்துல ஒரு மாசம் நோம்பு வை, இருந்தா ஜக்காத்து கொடு, இருந்தா ஹஜ்ஜுக்கு போ, அவ்வளவுதான். ஆனால் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கடமைகளை விட அதிகாரிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நீங்கள் அதிகபட்சம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் பெருமானார். இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தியை நாம கவனிக்கணும். சஹாபாக்கள் பெருமானாரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பயுமே நீங்க இவ்வளவு நோன்பு வைக்க மாட்டீங்களே, ஷாபானுடைய மாசத்துல ஏன் இவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறீங்க? இதுல என்ன விளங்குதுன்னா, பெருமானாரை உற்று கவனித்திருக்கிறார்கள். பெருமானாரை ஒவ்வொரு செயலிலேயும் ஆழமாய் கவனித்திருக்கிறார்கள். காரணம், பெருமானாரை அணு அணுவாய் பின்பற்றியவர்கள். எல்லா இடத்திலையும் கேட்டாங்க, எல்லா இடத்திலையும் கேட்டாங்க, நிறைய கேள்விகள் கேட்டார்கள். பெருமானார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஷாபானுடைய மாசம் இதான் கடைசி வாய்ப்பு. ரமலான் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நிறைய நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும்.
மக்கள் இதில் கவனமற்று இருப்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கடமையை சொன்ன பெருமானாரிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள். ஒரு மனிதனை இயக்குவதற்கு போதுமான அல்லாஹ்வுடைய கடமைகள் மிக குறைவு. ஆனால் அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்காக அல்லாஹ் கோபித்துக் கொள்ளுகிறார். சாதாரணமாக ஒரு மூமினை கேவலப்படுத்துவது, ஒரு மூமினை சங்கடப்படுத்துவது, பெருமானாருடைய வார்த்தையில் சொன்னால் காபத்துல்லாவை தகர்ப்பதை விட கொடிய குற்றம்ங்கிறார். இன்னைக்கு இந்த அவதூறுகள் சொல்வதும் பொய் சாட்சியங்கள் சொல்வதும் ஒருவரை கழுகி குடிப்பதும் இதெல்லாம் நாகரிகம், டைம் பாஸ் என்று நினைக்கிறோம். எத்தனை இதயங்களை நாம் உடைத்திருப்போம் என்று நினைத்தால் இரவெல்லாம் அழுது அழுது கண்ணீர் வடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை அந்த அடியான் பொருந்திக் கொள்ளாமல் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு எல்லாரும் அழுக வச்சுட்டு இவன் அல்லாஹ்வை கேட்கிறான், தம்பி நான் வாங்கின கடன் எல்லாம் மன்னிச்சிரு. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த கடனுக்கெல்லாம் பிறரி உபகாரம் செய்ய வேண்டும், கடனை அடைக்க வேண்டும், அல்லது அடைக்க முடியாத காரணங்களை சொல்ல வேண்டும், பொருத்தம் தேட வேண்டும். அடியார்கள் மன்னிக்காமல் நான் மன்னிக்க மாட்டேன். சாபி யதார்த்தமா கேட்கிறாரு, நிறைய வாழணும். பெருமானார் சொல்றாங்க, தொழுதுக்கோ, நோம்பு வச்சுக்கோ. இதை விட மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சக மனிதர்களின் உரிமைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, இதுஹாரு சுரூரி அலல் முஃமினீன், நீ முதல்ல எல்லார்த்தையும் சந்தோஷமா பழகுங்கிறாங்க பெருமானார். இந்த காழ்ப்புணர்வு, கோபதாபங்கள், கபட நாடகம், அப்புறம் முகஸ்துதி, இப்படி எல்லாம் நீ வாழாவே ஒரு மூமியினுடைய பண்பு அல்லங்கிறாங்க. நம்ம வாழ்க்கை தான் இன்னைக்கு எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியாது இல்லையா? ஆக்டிங் பண்ணியே ஒரிஜினாலிட்டியை இறந்துட்டோம். நடித்து நடித்தே சொந்த குணம் மறந்து போனது. அவருக்கு ஒரு சலாம், இவருக்கு ஒரு சலாம், அவர்கிட்ட சிரிக்கிறது, இவருக்கு கோபமா இருக்கிறது. கடைசியில நான் யாருதான் கேட்டா எனக்கே தெரியலையே. பெருமானார் சொல்லுகிறார்கள், எல்லோரையும் சந்தோஷமாக வைத்துக்கொள். இது நிறைய பேருடைய துஆவை பெறுவதற்கான காரணியாக அமையும். சண்டை போட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம்? கோபத்தை காட்டி என்ன சாதிக்க போகிறோம்? அழுக்கு வச்சிருக்கிறார். ஒரு 2 துறவிகள் ஆற்றங்கரையோரமா போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் பெரியவர், ஒருத்தர் இளைஞர். ஆன்மீகத்தை குறித்து அற்புதமாக பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது ஆற்று நீரில் ஒரு பெண் அடித்து செல்லப்படுகிறார். இதை பார்த்த உடனே பெரியவர் ஸ்தம்பிச்சு நின்றார். அவருக்கு தடுக்கிறது, நாம் துறவிகள், பெண்ணை தொடக்கூடாது. இளைஞருக்கோ அந்த இளைஞருக்கான வேகம், ஒரு உயிரை காப்பாற்றணும். உதிஷ்டர் அந்த பெண்ணை தோளில் தூக்கி கொண்டு வந்து கரையில போட்டு காப்பாற்றிட்டார். இதை பார்த்த உடனே பெரிய துறவிக்கு கோபம் வந்து பேசாம போயிட்டார். நீண்ட நாட்களாக பேசல. அப்ப இந்த இளைஞர் கேட்டார், ஐயா நம்ம 2 பேரும் துறவி தானே? ஆமா. எங்கடையே நீங்க பேசுறது இல்ல. சொன்னா, நீ ஒரு பெண்ணை தொட்டு தூக்கி விட்டாய், அது எவ்வளவு பெரிய குற்றம். இந்த இளைஞன் சொன்னா, நான் அப்பவே இறக்கி வச்சுட்டேன், நீ இன்னமும் இறக்கி வைக்கலையே. விஷயம் புரியுதா? 3 ஆண்டுகள் கழித்து ஒரு பகையை ஒரு வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார். அன்னைக்கு நான் 50 ரூபாய் கேட்டதுக்கு இல்லை, இது எப்படியா கேட்ட? அதான் 2022 மார்ச்ல. அடப்பாவி, 3 வருஷமா மனசுக்குள்ள வச்சிருக்கியா விஷம். நீங்கள் அவ்வப்போது காரியங்களை அல்லாஹ்வின்பால் சாட்டி விட்டு எல்லோரிடத்திலும் மகிழ்வாக நடந்து கொள்ளுங்கள். இது மூமினுக்கான மிகப்பெரிய பாடம். குடும்பங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் தம்பி பேசிக்கிறது இல்ல, அக்கா தங்கச்சி ஆகாதுங்கிறான், கவுத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா கல்யாணத்துக்கு கூப்பிடல. இன்னும் அதிகமா போனா வந்தவர் சாப்பிடாம போயிட்டாரு, வந்த என்ன வான்னு சொல்லல. இதுவெல்லாம் ஒரு சுய மரியாதை என்று சொல்லக்கூடிய, விவாதிக்கக்கூடிய ஒரு மூமின், என்னுடைய மரியாதை அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு இருக்கிறது என்று யோசித்தால் அவரிடத்தில் என்ன பிறக்கும் தெரியுமா? எல்லார்த்தையும் சந்தோஷமா இருக்கு. மச்சான் நீங்க கூப்பிடல, பரவாயில்ல, நான் வந்துட்டேன்ல, நான் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கேன், அதனால சாப்பிடல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாமே. இதுல என்ன அதிசயம்னா, அறிவு பலவீனமானவர்கள் அப்படின்னு பெண்களை குறித்து பெருமானார் சொல்றாங்க. இப்ப அவங்க அப்படித்தான் பேசுவாங்க.
முன்ன பின்ன பேசுவாங்க, சம்மந்தமே இல்லாம அழுதுவாங்க. அத மனசுல வச்சுட்டு சொந்த அக்காட்ட பேசாம இருக்கிறதுங்கிறது சாதனையாக நினைக்கிற நிறைய குடும்பத்தார்கள் அல்லாஹ்ட்ட வருத்தப்படணும். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இபாதத்துகள் சாதனை அல்ல, சக மனிதர்களோடு நடந்து கொள்கிற முறைகளில் உங்கள்கிட்ட சாதனை இருக்கு. ஏன்னா பெருமானார்ட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்கன்னா என்ன சொல்லணும்? இந்த காலையில 100 தடவை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கோ, மத்தியானமான ஹஸ்பனல்லாஹ் ஓதிக்கோ, அப்புறம் அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதிக்கோ. உன்னை எவனும் மிஞ்சம் இப்படித்தானே சொல்லணும், இப்படித்தானே சொல்லணும். ஒரு நபியிடம் வந்து கேட்கிற ஒருவருக்கு பெருமானார் சொல்லி கொடுக்கிற எளிமையான வாழ்வு, உன்னை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிக்க. அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு சுய மாற்றமும் சுய குணமும் அழகுபடுத்தப்பட வேண்டும். எல்லாத்தையும் சந்தோஷமாக நடந்து கொள். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். வேற ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்வாங்க, கோடி கோடியா கொட்டி கொடுக்கிறது தர்மம் அல்ல, சக மோமினை பார்த்து ஒரு புன்முறுவல் பூப்பது கூட சதகா அறம் தர்மம் என்று பெருமானார் சொன்னார். அப்படி ஒருத்தர் பார்த்து ஒரு சிரிச்சிருங்களேன், அவருக்கு அப்படி சந்தோஷம், கவலையெல்லாம் பறந்து போச்சு. நம்ம அந்த வீரா பிள்ளைய அவர் பார்த்துட்டு சிரிக்கிறது ரெண்டாவது இருக்கு, அந்த ஒரு முறை அல்லது ஒரு கேவலமான ஒரு பார்வை. அவன் அசருக்கு வரைக்கும் ஒரே குழப்பமா இருப்பான். ஏன் அப்படி பார்த்தாரு, என்ன பிரச்சனை, நம்ம போன வர ஏதா இருந்தாலும் திட்டணுமா, கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலையா, மனக்குழப்பம் கொடியது. பெருமானார் சொல்லுகிறார்கள், பார்த்தவுடன் சிரித்து விடுங்கள், அது ஒரு சந்தோஷத்தை வஞ்சகத்தை ஒழிக்கும். ஒரு சலாம் சொல்லி கையை கொடுக்கிற வழி இருக்கு, மார்க்கத்தில் வழி இருக்கிறது. மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, எப்பொழுது உன் சக மூமினை சந்தித்தாலும் மலர்ச்சியான முகத்தோடு சந்தித்து பழங்க. இதெல்லாம் சொன்னது மட்டுமல்ல, பெருமானாரை குறித்து சஹாபாக்கள் ஆச்சரியப்படுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் பெருமானார் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். எல்லோருமே போய் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் அணுகுமுறை பெருமானார்கிட்ட இருக்கும். நம்ம சொல்லிக்க, அவரை என்ன பார்க்க முடியாதுங்க, டென்ஷனான ஒரு பார்க்கணும்னு சொன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். பெருமானாரை யாரும் பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம். யார் பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோடு பெருமானார் பேசுவார்கள். அதைத்தான் சமுதாயத்துக்கு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கடமையை விட அடியார்களுடைய கடமையிலே நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள், எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்கள். அவரே எண்ணிக்கிற ஒண்ணு அப்படின்னு யா ரசூலல்லாஹ் என்ன ஏதாவது சொல்லிக் கொடுங்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வணக்கம் என்ன தெரியுமா? அந்தந்த நேரத்துக்கு தொழுது விடுவது. தொழுகிறதுங்கிற ஒண்ணு இருக்கு, அந்தந்த நேரத்திற்கு தொழுது விடுவது அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வணக்கம். அது நப்சோடு போராடுது. நப்சோடு மகிழ்ச்சிக்கு எந்திரிக்கலாம் போதுதான் பார்க்க உள்ளது, தொழுகைக்கு வரும்போதுதான் லைன போன் வரும். இதெல்லாம் தாண்டி ஒருவர் நேரத்திற்கு தொழுது விடுவது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், பெற்றோருக்கு உபகாரமாய் வாழ்வது அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்கும். ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. தொழுது தாய் தகப்பனை மறந்துடாத. பல நேரங்களில் இந்த இளைய தலைமுறைக்கு தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அத்தாமாவை அழுக வச்சிடாதங்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தாய் தகப்பனை அழ வைக்கிற பிள்ளைகள் தாங்கள் சொகுசாய் வாழ்வதாக காட்டிக் கொள்கிறார்கள். நரகம் துனியாவிலே அவர்களுக்கு காட்டப்படும். அவங்க வாழ்க்கையில வரக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது. பெருமானார் சொல்வார்கள், எந்த ரப்பிடம் வரக்கத்தை கேட்கிறீர்களோ அவன், எந்தெந்த வீடுகளில் பெரியவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடுகளில் தான் வரக்கத்து உண்டு என்று பெருமானார் சொன்னார்கள். எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு நாம என்ன அப்படி வாழ்ந்துட முடியும் சொல்லுங்க? எல்லார்த்தையும் சண்டை, யாரையுமே பிடிக்காது, சொந்த பந்தமே ஆகாதுங்கிறான். நீ அப்படி என்ன சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய். நாடி நரம்பெல்லாம் சூடு இழந்து ரத்த கொதிப்பெல்லாம் முடிந்து தடிமரமாக இருக்கிற பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்ற அந்த அனாதை வருத்தத்தை தவிர வேற எதையும் சாதிக்க முடியாது.
மக்களை சம்பாதிச்சு வைக்கிறது பெரிய கஷ்டம், பெரிய சந்தோஷம். பெருமானாரை பார்த்து விட முடியாதா என்று ஓடோடி வந்தவர்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, என்ன பாக்குறது இருக்கட்டும், உங்க தான் நல்லா பாத்துங்க. நபியுடைய காதல், அந்த நபி தாய் தகப்பன் ஒரே ஒரு வார்த்தைங்க பெருமானார்ட்ட கேட்கிறேன். இப்ப நம்மள்ட்ட எல்லாம் கவிதை பாடுன்னு சொன்னா பெற்றோர் குறித்து பயங்கரமா பாடிடுவோம். பெருமானார் சொன்ன வார்த்தை ஹுமா ஜன்னத்துக்கு அவனாரு, அந்த பெற்றோர் தான் அது சொர்க்கமும் நரகமும். முடிஞ்சு நல்லா பயன்படுத்திட்டீங்கன்னா அது சொர்க்கமாயிடும். பெற்றோரை இழிவுபடுத்தி சங்கடப்படுத்தி விட்டால், ஏன்னா இதை நாம உற்பத்தி ஆக்கல. எதை சொல்லுங்க, கோர்ட்ல போய் ஒரு அபிடவிட் போட்டு இவரை இன்று முதல் என்னுடைய தந்தையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனாலதான் தத்தெடுப்பு இல்லை. எந்த தத்தெடுப்பும் இஸ்லாமிய சட்டத்துல இல்ல. அத்தாவை தத்தெடுக்க முடியாது, அம்மாவை தத்தெடுக்க முடியாது, பிள்ளைகளையும் தத்தெடுக்க முடியாது. அது ரப்பு ஏற்படுத்திய உறவு முறை. பெருமானார் சொல்லுவாங்க, உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அர்ஹைமு முஅல்லகும் பில் அர்ஷ் தகூனு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ். இந்த உறவு இருக்கா இல்லையா, அம்மா, அத்தா, சின்னத்தா, பெரியத்தா, அண்ணன், தம்பி, இதை நாம ஏற்படுத்தின முடிச்சல்ல, படைத்தவன் போட்ட முடிச்சு. அதனாலதான் அதில் அறுக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் கோபப்படுறான், ஆத்திரப்படுறான். உறவு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசில் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், அல்லாஹ் என்னை சேர்த்தவர்களை நீயும் சேர்த்துக்கொள், என்னை வெட்டி விட்டவர்களை நீயும் வெட்டி விடு. ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்களே, அவன் எனக்கு அண்ணனும் இல்லை தம்பி இல்லை, இன்னையில இருந்து எனக்கு அத்தாவும் இல்லை நான் மகனும் இல்லை. இந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. மண்ணறையில் எழுப்பப்படுகிற பொழுது நம்முடைய பெயரை சொல்லி மட்டும் அல்லாஹ் எழுப்புவதில்லை, கூட அத்தாவோட பெயரை சொல்லிதான் இன்னாருடைய மகன் இன்னார் என்று எழுப்பப்படுவோம். அந்த உறவு முறைகளை துண்டிப்பதற்கான அதிகாரம் அல்லாஹ் அடியாருக்கு கொடுக்கல. அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, தம்பி நீங்க நேரத்திற்கு தொழுது விடுங்கள், பெற்றோருக்கு உபகாரியாகுங்கள். அவர் கையை நெஞ்சில வச்சுக்கிட்டாரு. ஏன் அவர் கேட்கிறாரு தெரியுமா, கேட்கறதையெல்லாம் செயல்படுத்தணும், அமல் செய்யணும். ஷாபான் அதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன். பெருமானார் பேசுகிறார்கள், நீங்க எப்பொழுதும் 3 விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். உறவுகளை பேணி நடப்பதில் கவனமாயிருங்கள். அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். முன்ன வாழ்ந்த பெரியவங்கள் எல்லாம் இந்த ஒரு பேச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விருந்து, ஒரு கல்யாணம், ஒரு மௌத்து, இந்த மாதிரி சம்பிரதாயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன்னா உறவு முறிவு ஏற்பட்டு விடாமல் அந்த நிகழ்வுகள் நடக்கணும். தடிமனான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது. உறவுகள் கூடுகிற இடம் ரொம்ப டேஞ்சரானது. அந்த பெரியவங்க ரொம்ப கண்ணியம், அதனாலதான் நீங்க பேசுங்கன்னு ஒரு பெரியவரை பேச விட்டுருவாங்க இல்லையா. அவர் எந்திரிச்சு கண்ணியமா பேசுவார். மச்சான் மாமா எல்லாம் வந்திருக்கிறீங்க, சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வந்திருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நம்ம குடும்பத்தை இப்படி வச்சிருக்கிறோம், நாங்க பொண்ணு கொடுக்கறதா நினைக்கிறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கண்ணியமான உரையாடல்களோடு ஒரு உறவு பலப்படுத்தப்படும். கொடுக்கல் வாங்கலில் கூட நேரடி பேச்சுவார்த்தை இல்லாமல் 3வது நபரின் வழியாகத்தான் அந்த உரையாடல்கள் நடந்தது. காரணம், மச்சான்கிட்ட போய் பணத்தை திருப்பி கேட்டு வார்த்தை கடுமையாகி பணம் வருகிறதோ இல்லையோ, மனம் உடைந்து மச்சான் என்ற உறவு இல்லாமலாகிவிட்டால் அல்லாஹ் பதில் சொல்லிடுவே. இதுதான் நம்ம மூத்த தலைமுறை கண்ணியமாக வாழ்ந்தது கிடையாது. இப்ப என்ன சொல்றான், மச்சான் ஆகட்டும், மாமன் ஆகட்டும், சொந்த அத்தாவாகும், வரவு செலவு சரியா இல்லைன்னா வேட்டியை மடிச்சு கட்டி அடிக்க கூட தயார். அவ்வளவு பேராபத்தான காலத்தில் இருக்கிறோம். பிறகு தொழுது எந்த பயனும் இல்லை. பெருமானார் சொல்வான், அல்லாஹ் 3 பேரை விரும்புறான், அதுல நீ சேர்ந்துக்கப்பா. அதுல 1வது உறவுகளை பேணி நடக்கக்கூடியவன். அந்த ஜாக்கிரதை உணர்வோடு. அதனாலதான் பல பேர் ரொம்ப ஜாக்கிரதை, வேணாம்ப்பா வேணாம், நீங்க சின்னத்தாவா இருங்க, நான் வேற யாரு கூடயாவது வியாபாரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏதாவது சிக்கல் வரும் பொழுது அங்க வியாபாரம் மட்டுமே முடியும், இங்கு உறவுகள் முறிஞ்சிருமே, உறவுகள் முறித்து விடமே. 20 வருஷம் கழிச்சு சொல்லுவோம், இதான் போறோம் பாரு இங்க சித்தப்பா, இந்த நம்பி நான் 20 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அதனால எங்க தெருவில் விட்டு போயிட்டான்.
ஆனா என்னமோ நடந்திருக்கும். இதே வார்த்தையை மூன்றாவது நபரோடு பார்ட்னர்ஷிப் வைக்கிற பொழுது இப்படி பயன்படுத்துவோமா? மிகுந்த கவனம் வேண்டும். உறவுகள் முறியாத வண்ணம் வார்த்தை பயன்பாடுகள் இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய இபாதத் என்று நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்து விட்டு சொன்னாங்க. ஒரு பெண், எவ்வளவு ஆழமான விஷயம் கவனிக்கணும். ஒரு பெண் கணவன் மரணித்து விட்டாள். அவள் தன் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மறுமணம் செய்யாமலேயே வாழ்கிறாள். அந்த பெண்ணை அல்லாஹ் விரும்புகிறான். இது எவ்வளவு சோதனையான வார்த்தைன்னு பார்க்கணும். அந்த பெண்ணை சமூகம் சும்மா விடுமா? சமூகம்னா சொல்லுங்க, யாரு? நாம சும்மா விட்டுறோமா? புருஷன் இல்லாதவன். அல்லாஹ் அக்பர். இந்த அவதூறு சொல்றதுல நம்முடைய சமூகத்துக்கு நிகர் யாருமே கிடையாது. ஆனால் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பெருமானார் அவளுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹ் விரும்புகிறான். என்ன கட்டுப்பாடு? இன்னொரு மனம் திருமணம் முடிக்கிறது, மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, தனக்கு பாதுகாப்பு வளையம். ஆனால் இந்த குழந்தைகளை சொந்த அப்பனை போன்று அவர் பராமரிப்பாரா? பயந்து கொண்ட பெண்மணி தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு தன் குழந்தைகளுக்காக வாடுகிறாளே, அந்த பெண்ணை அல்லாஹ் விரும்புகிறான். இப்படி ஏராளமான தாய்மார்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? குழந்தைகளுக்காக. இந்த எண்ணம் அல்லாஹ் கல்வில போடணும். எவ்வளவு விபரீதமான காலத்தில் காதலுக்காக ஒருவனை திருமணம் முடித்து காதலனோடு சேர்ந்து அப்பாவி கணவனை கொலை செய்கிற காலம் இது இல்லையா? பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் விரும்புகிற பெண், அது எந்த வயசாகவும் இருக்கட்டும். கணவன் இறந்துட்டாரு, சஹாபாக்களுக்கு ஒரு சுன்னத் இருந்திருக்குங்க. மரணிக்கிற பொழுது மனைவி கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க, நான் மௌத்தா போயிட்டேன்னு சொன்னா நீ கவலைப்படக்கூடாது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியம் பண்ணுன்னு இருக்காங்க. நம்மளாம் அப்படி செய்வோமா? ஏன்னா இந்த சமூகம் மாறி இழைத்து விடும். உன்னுடைய தன்மானத்திற்கு இழுக்கு வந்து விடக்கூடாது. எல்லோட வாழ்ந்ததை நீ மறந்து விடு. உனக்கான இப்படியெல்லாம் இருந்த சமூகத்திலே பெருமானார் சொல்றாங்க, அதற்கெல்லாம் அனுமதி இருந்தாலும் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு பெண் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் குழந்தைகள் அனாதையாகி விடக்கூடாது என்பதற்காக வாழ்வாள் என்று சொன்னால் அவளை அல்லாஹ் விரும்புகிறார், அல்லாஹ் ரசிக்கிறார். அந்த குணத்தை நீங்கள் உருவாக்குங்கள். எத்தனை பேர் அப்படி தியானம் செஞ்சிருக்கோம்? அவளாவது இந்தா காலம் வரைக்கும் பொறுத்திருப்பாள். நாம 40 கிடையாது. 4வது நாள் ஒரு பொண்ணை பாரு, முடிச்சு. மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நல்ல மூமினுடைய பண்பு எப்பொழுதுமே சாப்பாடு சமைக்கிற பொழுது கொஞ்சம் சேர்த்து சமைத்துக் கொள்வார்கள். இது அல்லாஹ்வுடைய ரசூல் மூமின்களுக்கான உயர்ந்த அல்லாஹ் விரும்புகிற காரியங்கள். விருந்தாளி வர்றாங்களே இல்லையா, யாரும் வந்துட்டாங்கன்னா இப்ப நமக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, நமக்கே பழைய சோறு தானே கிடைக்கிது. ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு புடிச்சு போன மாவை எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப சாப்பிட்டு கொண்டு விருந்தாளிக்கு எங்க எண்ணத்தை எல்லாம் பார்க்கிறார். நான் சாப்பிடுகிற பொழுதெல்லாம் யாராவது ஒருவர் உடன் சாப்பிடுவது அழகிய மரபு. உலகத்திலேயே விருந்தாளிகளுக்கான மரியாதையை கொடுத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பண்பு இருக்க வேண்டும். நாம் சாப்பிடும் பொழுதெல்லாம் யாருக்காவது கொடுத்து சாப்பிடுதல் அல்லாஹ் விரும்புகிற மிக அற்புதமான செய்தி. இது அவர் அப்படியே கேட்டுட்டு எண்ணிக்கிறார். இது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சொன்னாங்க? 6 விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர் மீண்டும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன், நான் அமல் செய்யணும், என் அமலுக்கான வழிகாட்டுதல் உங்களிடம் வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தர்மம் கொடுக்கிற பழக்கமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விளம்பரப்படுத்தாத. இது நமக்கான பாடம். இது கொடுக்கிறது 10 ரூபா, வால் போஸ்ட் 50 ரூபா. புரியுதா? தான தர்மங்களை விளம்பரப்படுத்தி அதை அழித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நேரம் ஒரு சாயாங்க, ஒரு ஆளுக்கு சந்தோஷம், ஒரு பசியை நீக்கியது, ஒரு தாகத்தை நீக்கியது, போயிட்டே இருக்கணும். 1 வாரம் கழிச்சு சொல்றாரு, மாணவனா சாயம் வாங்கி குடிச்சான், பேசலாம் பாரு பேச்சு,
முடிஞ்சா ஒரு சாயா முடிஞ்சதா? இதை நாம் ரொம்ப உயர்ந்த குணமாக நினைக்கிறோம். சொல்லி காட்டுவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எப்பொழுது தர்மம் செய்தாலும் அதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கோ, கெட்ட மரணம் வராது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கலங்க, நல்ல மௌத்து வேணும். குர்ஆன் ஓதிட்டு இருக்கும் போது, தொழுதுட்டு இருக்கும் போது, வீட்டுல படுத்திருக்கும் போது இப்படி மௌத்து வந்தா பரவாயில்ல. ஆள் எங்கன்னு தேடுற அளவுக்கு நம்முடைய மௌத்து சொல்லுங்க தெரியலங்க. சென்னைக்கு போறேன்னு போனாருங்க, 6 வருஷம் ஆச்சுங்க, இருக்கானா இல்லையானே தெரியல. இதை விட கொடும் சோதனை வேறு எதுவும் கிடையாது. அகால மரணங்கள், கொடூர மரணங்கள் வேண்டாம் 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 என்று பெருமானார் சொல்லி சொல்லி கேட்டார்கள். யா அல்லாஹ், நீரில் மரணத்தை தந்து விடாதே, நெருப்பில் மரணத்தை தந்து விடாதே, கட்டிடங்கள் இடிந்து மரணத்தை தந்து விடாதே, இப்படி எல்லாம் கேட்ட பெருமானார் வழியை சொன்னாங்க. சதக்கா செய்யறத ரகசியமா செய்யுங்க, அது கெட்ட மரணத்தை தடுத்து விடும் என்றார். நீ யாருக்காக கொடுக்கிற சொல்லுங்க, யாருக்காக கொடுக்கிற? அல்லாவுக்காக கொடுக்கிற இல்லையா? உனக்கும் அல்லாவுக்குமான ரகசியம். அதை சொல்லி காண்பிக்காது அவருக்கு அழக. ஏன்னா சமூகத்தின் நடப்பு தான். இப்போ நிறைய ஏழைகள் வறுமையினுடைய அந்த கஷ்டத்தை இன்னொருத்தத்துல சொல்றதுக்கு வைக்கப்படுறாங்க. ஏன்னா பசிக்குது, சாப்பாடு வாங்கி கேட்கணும், வாடகை கொடுக்க முடியல, கடன் சுமை. அதை விட அவனுக்கு பயம் என்ன தெரியுமா? இவன்கிட்ட கேட்டாங்க ஊரெல்லாம் சொல்லிடுவானே. புரியுதா விஷயம்? இவன்கிட்ட கேட்டா ஊரெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி விடுவானே. மானத்திற்கு பயந்து வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற ஏராளமான மூமின்கள் இருக்கிறார்கள். அதுக்கு ஒரே தீர்வுதான், கொடுக்கும் தர்மத்தை மறைத்து கொடுங்கள். நீங்களா இந்த வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, இந்த நிதி உதவி எல்லாம் கொடுக்கும் போது வீட்டுக்கு வந்து நின்று அரிசி மூட்டை கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துப்போம். அவன் மனசு என்ன பாடுபடும். அதனால அவனும் வீட்டுக்குள்ள போய் போட்டோ போட்டு வந்து அவன் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்குவான். யாருக்கு யாரு கொடுக்கிறது? விளம்பரம் செய்யாதீர்கள். லா துபத்திரு சதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா. நீ எதுக்கு கொடுக்கிற? என் ரப்பு என்ன ஏத்துக்கணும் இல்லையா? எவ்வளவு கொடுக்குறாங்கிறது இல்ல, 1 ரூபாயா 2 ரூபாயா 1 லட்சமா 1 கோடியா, நீ கொடுக்கிறது அல்லாவுக்காக. இதை நீ மறைச்சேன்னு சொன்னா அவனுடைய துவா, அவனுடைய துவா. நம்ம அப்படியே அவன் பிள்ளைய நான் தாங்க கட்டி வச்சேன் முடிச்சா, இவனுக்கு அவமானம். அது அவமானம். இவனா விரும்பி வறுமையை கேட்டான், இவனா விரும்பி பெண் குழந்தையை கேட்டான், இவனா விரும்பி இந்த இழிவை கேட்டான். யார அல்லாஹ் எந்த நேரத்துல எப்படி வைப்பான்னு தெரியாது. அவனுடைய நேரம் பிள்ளையை கட்டி கொடுக்கணும். 4 பேர்த்துக்கு அழுதான். நீங்க உதவி செஞ்சீங்களா? தயவு செய்து மறைத்து விடுங்கள். நீங்க மறைச்சு அவனை சபையில கௌரவமாக நடத்தினீர்கள் என்று சொன்னால் அவன் மனசு படுற சந்தோஷத்துல நமக்கான வாழ்வு இன்னும் உயரும். பெருமானார் சொல்றாங்க, நீ சாதாரணமா நினைக்கிற தர்மத்தில் ரகசியமாக கொடுக்கிற தர்மம் உனக்கு கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும். இந்த சாபி அப்படியே மனசுல எனக்கு இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, கஷ்டம் யாருக்குப்பா இல்லை, கஷ்டம் யாரிடம் இல்லை, கஷ்டங்களை மறையுங்கிறான். நம்ம 4 பேர் சேர்ந்து பேசினால நல்லா இருக்கிறத நிறைய பேர் பேசுறது இல்லைங்க. எடுத்தோன்னு என்ன சொல்றாங்க, ஒரு வீடு வாங்கினாங்களா, அதுல பாருங்க போர்ல தண்ணியே வர மாட்டேங்குது. இவரு சொல்றாரு, உங்க வீட்டுல என்னாச்சும் பரவாயில்லைங்க, ஏன் போர்ல டிச்சு தனியா வருதுங்கிறாரு. அதுக்கு அடுத்து இது 2 பரவாயில்லைங்க, ஏன் பொண்டாட்டி வாய் டிச்சாவே இருக்குதுங்க. வெறும் முசீபத்தா பேசுறான், கஷ்டமா பேசுறான். பெருமானார் சொல்லுகிறார்கள், கஷ்டங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். வைத்து வலி வைத்து வலி வைத்து வலி நான் போய் சொல்லு, அவன் கால் வலி திருப்பி சொல்லுவான். 2க்கு 2 சரியாயிருமா? நீ மறைச்சது, நீ சொல்றதா அவன்கிட்ட சொல்லு. அல்லாஹ் வயிறு வலிக்குது, அல்லாஹ் வயிறு வலிக்குது. நோயை தந்தவன் சிபாவை அவனே தருவான். பெருமானார் சொல்றாங்க, நீ வாழ்க்கையில செய்யணும்னு சொன்னா எந்தெந்த விஷயங்களை கவனம் இல்லாம இருக்கிறோமோ அதில் நீ கவனம் கொள். எந்த கஷ்டத்தையும் சொல்லாதே. எப்படிங்க இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். பேச்சதோட முடிஞ்சு. எங்கங்க ஏண்டா கேட்டோன்னு ஆயுது. எப்படி இருக்கீங்கன்னு பதில் சொல்றதோட கேட்டவன இருந்தாலும் ஆரம்பிச்சாரு. அவரை திட்டி, அவர் சம்சாரத்தை திட்டி, இறந்து போன மாமனாரை திட்டி, பக்கத்து கடைக்காரனை திட்டி, தெருக்காரனை திட்டி, ஜமாத்துக்காரனை திட்டி, மொஹல்லாவை திட்டி, எவ்வளவே சரியில்லை. அப்ப நீ யாரு?
மோமீன்களே, கஷ்டம் எல்லாத்துக்கும் வரும். கஷ்டம் காசு பணம் மட்டும் அல்ல. ஒரு நாளைக்கு தாய் வீட்டு போகலைனாலும் முசீபத் தான். பாக்குறவங்க எல்லாம் சலாம் சொல்லி போட்டு போகலங்கிறாரு. அவனுக்கு அவன் கஷ்டம். பெருமானார் சொல்லுகிறார்கள், எந்த சோதனையை மறைத்து பழகி சொல்றதா இருந்தா உதவி செஞ்சு தொழுதுட்டு அண்ணாட்ட சொல்லலாம். தாங்க முடியாத வயிற்று வலி அல்ல, என்ன தாங்க முடியாத கடன் சுமை அல்ல, எல்லாத்த கேட்க சொல்றானே. ஏன்னா அவன்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கும். மனிதர்களிடம் தீர்வு கிடைக்காது. அந்த சஹாபி எண்ணிக்கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எப்பயுமே பணிவா நடந்துக்க, ஆட்டம் போட்டுறாத. நம்ம திறமைய நம்மை விட தாழ்ந்தவர்கள்ட்ட தான் காமிக்கும். அந்த சோதனைகளை பாருங்க. அரசு அதிகாரிகளை பார்க்கலாம். பப்ளிக்கை பார்த்து டேல் கூப்பிடுவார். யாரு? காவல்துறை. நமக்கு ஒரு சங்கடமா இருக்கும். என்ன ஒரு வயசு மரியாதை, என்ன வாடா போடாங்க இப்படின்னு சிங்கமா மரத்திட்டு இருந்தவரை விட உயர் அதிகாரி வந்து நின்றவன இது நாய்க்குட்டிய மாதிரி சார் இவ்வளவுதான் அவனுக்கு. அந்த ஜீப்ல உட்காந்துட்டு டியூட்டி டைம் என்னாச்சு, அவன் எங்க, நீ எங்கடா போன, இப்படின்னு இருக்கிறக்குள்ள இன்னொருத்தர் போன் அடிச்சாரு. ஐஜி சார், எஸ் சார், ஓகே சார், ஐ எம் கம் சார். ஒருத்தனுக்கு ஒருத்தன் இளைச்சவன் இல்லையே. இந்த உயர்வு தாழ்வுகள் என்பதை நாம உருவாக்கி கொண்டது. பணிவோடு நடங்கள். பெருமானார் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, எவன் அகம்பாவத்தோடு நடக்கிறானோ அல்லாஹ் அடக்கி விடுவான், பணிந்தவனை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். நம்மளும் பழகணுங்க. டிராபிக் போலீஸை பார்த்தவன கை காமிச்சாருன்னா நிறுத்தி இறங்கிட்டேன்னா உனக்கு எந்த கேள்வியுமே வராது. நிறுத்தி இறங்கிட்டேன்னு வச்சுக்கல, போங்க போயிட்டு வாங்க, வண்டியில வாடா பக்கத்துல இந்த பேப்பர் உன்னை சிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தப்பிக்க முடியாது. பணிவு அல்லாஹ் மிக மிக விரும்புகிறான். அந்த சஹாபி எண்ணிக்கொள்ளுகிறார். பெருமானார் சொன்னாங்க, செய்யற பாவம் கொஞ்சம் நெஞ்சமா, அதனால எப்பயுமே லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிக்கொண்டே இரு. அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே. அவர் சொல்றார், பெருமானார் சொன்னாங்க, சாப்பிட்டேனா அளவாச்சா. இது நம்ம காலத்துல சொல்லவே முடியாது. சாப்பிடுறதுங்கிறது திங்கிறான் தான் சொல்லணும். அது வாட்டுக்கு அடிக்குது. இது என்ன ஆகும் தெரியுமா? உள்ளம் இறந்து போய்விடும். உள்ளம் இறந்துடும். அந்த உள்ளம் இறந்த பிறகு உடல் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் டாக்டர் சொல்லுவாரு, சுகரும் திங்க கூடாது, உப்பும் திங்க கூடாது, காரமும் திங்க கூடாது, எதைச்சாலும் சாப்பிடுறது வாழாத, அளவில்லாமல் திண்ணையா இல்லையா? பெருமானார் சொன்னாங்க, வாழ்க்கை இபாதத் என்பது வேறு அல்ல. ஒரு சொந்த வாழ்க்கையில குறைவா சாப்பிட்டு பழகு, கொஞ்ச நேரம் பள்ளிவாசலில் அமருங்கள், மனமாற்றங்கள் கிடைக்கும். அப்படி எல்லாம் நம்ம எனக்கே பண்ணி இருக்கிறோம். சும்மா போடுறதே ஆச்சரியம். ஒருத்தர் ஆச்சரியமா சொல்றாரு, தவறாம வெள்ளிக்கிழமை வந்துருவேன் அப்படின்னு. நீ ரொம்ப நல்லா வந்தா, அவன் பெருநாளைக்கு தான் வர்றான். தொழுகையாளிகள் கூட தொழுகை அல்லாத ஒரு நேரத்துல கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருக்கு, ஏதாவது பிரச்சனை, ஒரு பள்ளியில் கொஞ்ச நேரம் அமர்வது சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, காபாவை பார்ப்பது வணக்கம், குர்ஆனை பார்ப்பது வணக்கம், ஒரு அறிஞரை ஆலிமை பார்ப்பது வணக்கம். அப்படியே சொல்லிட்டு வரும்போது கடைசியாக சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் கடைசி ஒரு உபதேசம் செய்யுங்கள், அல்லாஹ்வை எப்பொழுதும் பயந்து கொள், அல்லாஹ்வை எப்பொழுதும் பயந்து கொள், நேர்வழியை அல்லாஹ்விடம் கேளு, உனக்கு என்ன ஆசையோ அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு ஆசை இருக்கும் என்பதை உணர்ந்து கொள், பொறுமையை பாதுகாத்துக் கொள், கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயனுள்ளபடி கற்றுக்கொள், உனக்கு பழிவாங்கிற சக்தி இருந்தாலும் மன்னித்து பழகு. அதான் நான் சொன்னேன். ரொம்ப நம்ம விட பலகீனமானவன்ட்ட நம்ம தீரத்தை காமிச்சிருவோம். நம்ம விட பலமானவனை பார்த்தா அல்லாஹ் அடிபணிய வைப்பான். உனக்கு பழிவாங்க முடியும், தண்டிக்க முடியும், மன்னித்து பழகு. இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். அடுத்து கடைசியா பெருமானார் சொன்ன வார்த்தை இந்த சமூகத்திற்கு பெரும் பாடம். எப்பயுமே உள்ளதை போதுமாக்கிக்கொள். அந்த வாழ்க்கை தான் பெருவாழ்வு என்று பெருமானார் சொன்னார். எங்கிட்ட வண்டி இல்லையே, எங்கிட்ட கார் இல்லையே, சொந்த வீடு இல்லையே, என்ன பண்ண முடியும்? எது இருக்கிறதோ சொல்லுங்கத்தான், எது இருக்கிறதோ இந்த ஜெனரேஷனுக்கு அதை நம்ம கத்து கொடுக்கல. பாப்பா அம்மா கண்ணியமா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஏன்? இருப்பதை பொருந்தி கொண்டார்கள். நமக்கு இருப்பதன் மீது பொருந்திக் கொள்கிற மனநிலை இல்லை,
பசங்க யார பார்த்தாலும் இஎம்ஐ. ஆனா இவங்க பெருமையை சொல்றாரு, 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 1000 ரூபாய் கூட வீட்டுக்கு வர மாட்டேங்குது. 20ஆம் தேதி அவன் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். யாரு? 1.5 லட்சம் பிச்சை எடுக்கிறான். ஒரு 5000 ரூபாய் கொடு அடுத்த மாசம். இது இஎம்ஐ ஆயிடுச்சு. உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் சிறந்த வாழ்வு. மோமின்களை, இந்த ஹதீஸின் வழியாக ஷாபானுடைய மாதத்துல நாம் உணர வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையோடு சொந்த வாழ்க்கையில் பெருமானார் காட்டி தந்த வழிமுறைகளை திட்டமிட்டு ஒருவர் செயல்படும் பொழுது எல்லா காலமும் அவருக்கு பொற்காலமாய் அமையும். அதிலும் வசந்த காலமான ஷாபான் வந்திருக்கிறது. இபாதத்துகளை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தவும் அல்லாஹ்வினால் உயர்த்தப்படும் அமல்கள் அமலை சாலிஹான அல்லாஹ்வை போய் சேர்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்லடியார்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.